வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜூலை 24ஆம் தேதி வியாழக்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸை நம்ம எப்படி பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை டிஸ்கஸ் பண்ணும்போதே இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு மார்க்கெட் வந்து மூணுமே மேலே போயிருக்கு. அப்போ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, இன்னைக்கோட கீ மூவ்மெண்ட்ஸ் என்ன ஒன்று, ரெண்டாவது அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லார்ஜ் ஸ்கேல் ட்ரேடர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது அதிகமாக ஒரு ட்ரேட் பண்ணுறவங்க, பிக் பிளேயர்ஸ் இல்லைன்னா ப்ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல வந்து ஏற்கனவே பக்கெட் ஆர்டர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க, கால் அண்ட் ஆப், கால்லையும் புட்லையும். அண்ட் இது மோஸ்ட்டாக என்னென்னா, மோஸ்ட்டாக வந்து செல்லர்ஸ் தான் இங்கே அதிகமாக இருப்பாங்க, பக்கெட் ஆர்டர்ஸ் போட்டு வைக்கிறவங்க. அப்படிங்கிறனால கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் எங்கே இருக்காங்க, புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் எங்கே இருக்காங்கிறத நம்ம கிளியராக இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு காமிச்சு கொடுக்கும். அப்படிங்கிறனால நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ரீகன்ஃபர்மேஷனும் மார்க்கெட் எது வரைக்கும் போகலாங்கிற ஒரு ஐடியாவும் நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ டேட்டாவை நம்ம ஒரு தடவை பார்க்கணும். ஏன் எஃப்ஐஐ டிஐஐ டேட்டாவை பார்க்கணும் அப்படின்னா, அவங்க தான் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஆட்கள். ஸோ அப்போ இந்த எஃப்ஐஐ டிஐயோட டேட்டா எப்படி இருக்குது, இதனால நாளைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ ப்ரைஸ் ஆக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50. ஏன் ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி 50 பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 வந்து நமக்கு வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ நிஃப்டி 50க்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. அப்படிங்கிறனால நிஃப்டி 50க்கு நாளைக்கு எக்ஸ்பைரி டே. அப்போ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் நமக்கு கேப் அப் வந்துச்சு. அண்ட் இந்த கேப் அப்பை நம்ம எதிர்பார்த்தோம்னா, ஆமாம் நம்ம எதிர்பார்த்தோம் தான். ஏன்னா வந்து நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி காலையில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 25, 120, 130 பக்கம் இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து 25,160 பக்கம் இருந்துச்சு கிஃப்ட் நிஃப்டி. நமக்கு வந்து கேப் அப்பில் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. ஓகே, இது வந்து ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்டுக்கும் கேஷ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ கேப் அப் வந்துச்சு, இது நம்ம 100% எக்ஸ்பெக்டட். சென்செக்ஸ்லையும் கேப் அப் வந்துச்சு, நம்ம வந்து இதுவும் எதிர்பார்த்தோம் தான். ஆனால் பேங்க் நிஃப்டியில் கேப் அப் வரல. ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகலை. அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டியில் நமக்கு கேப் அப் வரல. அப்போ நமக்கு நிஃப்டி வந்து கேப் அப் வந்துட்டு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் லைக் பாசிட்டிவ் மார்க்கெட்டாக தான் ட்ராவல் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு வந்து புல் பேக்கே இல்லை, அதே மாதிரி டவுன் சைட் மூமெண்ட்டும் இல்லை. அண்ட் இது எதிர்பார்த்ததான்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எதிர்பார்த்தது தான். ஏன்னா வந்து நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நமக்கு நிஃப்டியில் போகும்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதாவது 25,200 வரைக்கும், 25,200 வரைக்கும் போகும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால கரெக்டாக மார்க்கெட் க்ரோ ஆகி உங்களுக்கு வந்து 25,200க்கு போயிருக்கு. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு வந்து பேட்டர்னை கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை வந்து ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் இல்லைனா 45 மினிட்ஸ், 9:30க்கு ஆரம்பிக்குதா நமக்கு, இல்லை 9:15க்கு ஆரம்பிக்குதுன்னே வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ 9:15 to 10:15 வந்து நீங்கள் வந்து பொசிஷனே எடுக்காதீங்க, மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள், மேலே போகுதா கீழே வருதா அப்படின்னு. ரெண்டாவது மார்க்கெட் சைட்வேஸ் போகுதான்னு. அப்போது நீங்கள் ஒரு டெய்லி ஸ்ட்ராட்டஜி வந்து மேலே போனால் நீங்கள் என்ன எடுக்கணும், கீழே வந்தால் என்ன எடுக்கணும், சைட்வேஸ் போனால் என்ன எடுக்கணுங்கிறத யோசிச்சு வைக்கணும். அப்போது மார்க்கெட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுங்க. அண்ட் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க. ஒரு 3, 4, 5 ட்ரேட் எடுக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகம். நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து ஒரு 3க்குள்ளே வச்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி ஹோல்டிங் டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின்டாக இருக்கணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி நமக்கு வந்து டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் ப்ராப்பராக டிசிப்ளின்டாக இருந்தோம்னா மினிமைஸ் பண்ணலாம் லாஸை. ப்ராஃபிட் வருமானு கேட்டிங்கன்னா இதில் வந்து லாஸ் மினிமைசிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரேட் ரொம்ப நாளாக பண்ணும்போது ப்ராஃபிட் எவ்வளோ மேக் பண்ணுறீங்களோ அதை விட லாஸ் எவ்வளோ கம்மி பண்ணுறீங்கிறதா முக்கியம். ஏன்னா ஒரு நாளில் ப்ராஃபிட் சம்பாதிப்பீங்க, அதை வந்து 10 நாளில் வந்து லாஸில் வந்து நம்ம போயிடக்கூடாது, சின்ன சின்ன லாஸ் தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் வந்து லாஸை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்படிங்கிறனால இந்த ஃபஸ்ட்டு ½ அன் ஹவரை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அழகாக பாசிட்டிவாக போயிருந்திருக்கு. அப்போ இந்த பாசிட்டிவ் மார்க்கெட் நம்ம சொன்ன சப்போர்ட் மாதிரி 25,200 தான் போய் நின்றுருக்கு. அண்ட் இந்த சப்போர்ட்டை நம்ம ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ணதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். நம்மளோட நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்ப்போம். அண்ட் இது வந்து நமக்கு வந்து நாளைக்கு ஒரு நாள் எக்ஸ்பைரி இருக்குங்கிறனால இப்படி இருக்குது. ஸோ இதே இது வந்து நான் வந்து நேற்றுக்கு போகிறேன், இது வந்து 23ஆம் தேதியோட எண்டில், நான் 22ஆம் தேதியோட எண்டில் நான் போனேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 25,100ம் 25,200க்கும் தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறனால இது வரைக்கும் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் தான். அதனால தான் நம்ம வந்து இந்த இடத்துல R1 அப்படின்னு நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஓகே, அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து நமக்கு வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போது நாளைக்கும் பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து ஒரு 3 நாளாக பாசிட்டிவாக இருக்குது. 21ஆம் தேதி
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் இல்லைனா கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் மேலே மூவ்மெண்ட். ஸோ நமக்கு டோட்டலாக பார்த்தோம் ஒரு லாங் டேர்ம்லனா 3 டேஸ் சேர்த்து வச்சு பார்க்கும்போது நமக்கு இது பாசிட்டிவ் மார்க்கெட் தான் இருக்குது. அப்போ இந்த 3 டேஸ் பாசிட்டிவ் மார்க்கெட்க்கு அப்புறம் ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷனோ இல்லை ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, நாளைக்கு வந்து நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டேங்கிறனால மார்க்கெட்டோட வாலடைலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்போது நம்ம இந்த மார்க்கெட்டோட வாலடைலிட்டியில் பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். என்ன அப்படின்னா, நேற்று வந்து இந்த 25,000 இப்படி வச்சுக்கலாம். நேற்று இந்த 25,100ல பார்த்தீங்கன்னா அதிகமாக கால் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஓகே. அப்போ இந்த 25,100ல அதிகமாக கால் ஆப்ஷன் இருந்தது எங்கே இப்போ காணாமல் போச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எப்போ வந்து இந்த கிரீன் கலர் கேண்டில் மேலே போயிருக்கோ, இந்த இடத்துல கிரீன் கலர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க, கோடு கோடா போட்டு. அப்படின்னா புட் ஆப்ஷன்ஸ் வந்து செல்லிங் அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ பீப்புள் எக்ஸ்பெக்ட் இந்த 25,200லேருந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகும்னு சொல்லி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல மார்க்கெட்ல இருந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிருக்குன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த ரேஞ்சை டச் பண்ணாது அப்படின்னு நிறையா பேர் நம்புறாங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான ட்ரெண்ட் கம்மி. இது ரெண்டுமே இண்டிகேட் பண்ணும். ஆனால் நமக்கு வந்து புட் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது என்ன சொல்லுதுன்னா, இங்கேருந்து நமக்கு மார்க்கெட் டவுன் சைடு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுது. அண்ட் இதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்மளோட பிசிஆர் ரேஷியோ இருக்குது. அப்போது நிஃப்டி 50 பொறுத்தளவு நமக்கு வந்து அட் த மணி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது 25,100ம் 25,200லையும் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. ஸோ குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து செல் பண்ணவங்கெல்லாம் பைபேக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த செல் பண்ண பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பைபேக். அப்படிங்கிறனால செல்லிங் வந்து பைபேக் நடந்தால் தான் இந்த மாதிரி ஒரு டிக்ரீஸ் வரும். அண்ட் 25,100ல டிக்ரீஸ் இருக்கிறது நியாயம்தான். ஏன் வந்து 25,200ல டிக்ரீஸ் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா, நமக்கு புட் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஒரே ஒரு நாள் தான் நமக்கு வந்து ட்ரேடிங்க்கு இருக்குது, அதாவது எக்ஸ்பைரிக்கு இருக்குங்கிறனால மார்க்கெட் டவுன்ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நம்மளோட புட் ஆப்ஷனோட இதில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் அதிகபட்சம் போகிறது வந்து கம்மி தான். ஸோ புல்லிஷ் மூமெண்ட்ஸ் வந்து மினிமைஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து டெல்டா வேல்யூ நம்புறாள். ஸோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அண்ட் என்னோட ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா வேல்யூவை வந்து பிலீவ் பண்ணுறது. ஸோ டெல்டா வேல்யூ வந்து 0.3, 0.2 அண்ட் எக்ஸ்பைரி டேக்கு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 0.2 பார்ப்போம். அண்ட் நமக்கு வந்து பர் லாட் வைக்கல, நான் வந்து சிங்கிள் ஷேருக்கு, ஐ மீன் ஒரு ஷேருக்கு வைக்கிறேன். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஒரு 0.3, அப்போது 25,300 போகிறதுக்கே நிஃப்டி 50ல கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லுது. அதே சமயம் நமக்கு புட் ஆப்ஷன் பார்க்கும்போது புட் ஆப்ஷனோட டெல்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா 2500 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட் நாளைக்கு நிஃப்டி 50 மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதே சமயம் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அப்படிங்கிறனால நாளைக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இல்லைன்னா சைட்வேஸ் மார்க்கெட் மூவ் ஆகலாம். அண்ட் இந்த சைட்வேஸ் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு இன்டர்மீடியேட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,100 தான் நமக்கு வந்து ஒரு இன்டர்மீடியேட் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிருக்கும். அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்டர்மீடியேட் சப்போர்ட்டுங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறனால இதை வந்து நாளைக்கு சப்போர்ட் ஒன்னா வைக்கிறேன். அண்ட் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சப்போர்ட் 2. இந்த சப்போர்ட் 2 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது, ஏன்னா நாளைக்கு நமக்கு எக்ஸ்பைரி டேங்கிறனால. அப்போது நிஃப்டியை பொறுத்தளவு நாளையோட மார்க்கெட் நமக்கு 25,200 தான். அதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. கூடி போனாலும் நமக்கு வந்து 25,280, இந்த 25,300 இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் போகும். ஏன் நம்ம வந்து இன்றைக்கி நிஃப்டி 50ல ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா நாளைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ எக்ஸ்பைரி டே அப்போ நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும் அந்த ஒரு காரணத்தினால. ஸோ அப்போது ஒரு ஷார்ட் ரேஞ்சாக தான் இருக்க போது. அப்போ நீங்கள் வந்து பை பண்ணுறதாக இருந்தாவோ செல் பண்ணுறதாக இருந்தாவோ இந்த மாதிரி இந்த பொசிஷனுக்குள்ளே செல் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை ஃபாலோ பண்ணிங்கனாவே ஆப்ஷன் பையிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷனாக பை பண்ணுறதா அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அப்போ நிஃப்டி 50யை பொறுத்தளவு நாளைக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அண்ட் ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து அப் சைட் டவுன் சைட் மூவ் ஆகும். இதை தாண்டி ப்ரீமியம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து வேறு பக்கம் மேலே சப்போஸ் 25,400 இல்லை 24,400 800 வாங்கினீங்கன்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். ஆனால் சான்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி, அதாவது எக்ஸ்பைரி டே அப்போ வந்து டிகே ஆகும், தீட்டா டிகே ரொம்ப அதிகமாகும். அப்படின்னா ப்ரைஸோட வேல்யூ ரொம்ப குறையுங்கிறனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த பொசிஷனுக்குள்ளே நீங்கள் வாங்குறது பெட்டர். ஸோ 25,200க்கும் 25,100க்கும் நடுவில் தான் பெஸ்ட்டு சான்சஸ் ஆஃப் மேக்கிங் ப்ராஃபிட். அப்போது நம்ம இதை சொன்ன மாதிரியே அப்போ நிஃப்டி 50 மாதிரி தான் வந்து யூஸ்வலாக நமக்கு இந்த லாஸ்ட் 2 வீக்ஸாக சென்செக்ஸ் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் போயிட்டுருக்கு. அப்போது சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் நாளைக்கு நமக்கு நிஃப்டி 50 மாதிரியே போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா
நமக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் சென்செக்ஸ்க்கு என்ன இருக்குன்னா நமக்கு வந்து 83,000 தான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அப்போ சென்செக்ஸ் வந்து நாளையோட மார்க்கெட் பொறுத்தளவு இந்த 83,000க்கு நடுவில் 83,000க்கும் 82,000 நடுவில் ஆசிலேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் 83,000 ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மி தான். ஸோ அப்படிங்கிறனால சப்போஸ் கேப் அப் வந்துச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால கேப் அப் இல்லாமல் நார்மலாக கொஞ்சம் கேப் டவுனோ அந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா 83,000 வரைக்கும் போகும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ப்ரைஸ் கரெக்ஷன் 83,000லேருந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே தான் நமக்கு நிஃப்டி. ஸோ நிஃப்டி வந்து பாசிட்டிவாக இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் 2 நாளாக வந்து கேப் அப். ஸோ நாளைக்கும் ஒரு கேப் அப் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் 2 பக்கம் 25,280 பக்கம் வந்துருச்சு அப்படின்னா இங்கேருந்து ரிவர்ஸ் வரதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்பவே இருக்குது. ஸோ எய்தர் இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகலாம், இல்லைனா கேப் அப் வந்துட்டு இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறையா இருக்குது. ஸோ நமக்கு சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்படிங்கிறனால அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 330க்கு எங்கே முடிஞ்சிருக்கு, மார்க்கெட் ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு 330க்கு இங்கே தான் முடிஞ்சிருக்கு. அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்ஸ் நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல கிஃப்ட் நிஃப்டியில். ஸோ நமக்கு நைட்டு மேபி நமக்கு கிஃப்ட் நிஃப்டி கொஞ்சம் பாசிட்டிவாக போய் 25,300 25,320 வரைக்கும் போகுது அப்படின்னா நமக்கு மேபி கேப் அப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிஃப்டி 50ல். அண்ட் நிஃப்டி 50யோட ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 25,220 தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால எக்ஸ்பைரி இருக்கிறனால யாரும் அதிகமாக நமக்கு வந்து நம்ம நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால 25,300 போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. போனாலும் கீழே இறங்கும், அது வந்து நம்ம யோசிக்க வேண்டியதான். ஓகே, அப்போ நிஃப்டி 50 வந்து அதிகமாக புல்லிஷ் மூமெண்ட் இந்த வார எக்ஸ்பைரிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகே, அடுத்து நம்ம ஃபைனலாக பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி. அண்ட் பேங்க் நிஃப்டி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் தான் இன்றைக்கி இருந்துச்சுன்னு. ஆனால் இந்த ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட் கூட நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்கணும். என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது. நமக்கு வந்து நான் பேங்க் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் தான், அதாவது 57,570 இந்த ரேஞ்ச் தான் ஆல் டைம் ஹை. அப்போ இந்த ஆல் டைம் ஹை பக்கம் நம்ம கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கரெக்ட், ஓகே, ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்திருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகிட்டு க்ரோ ஆனதும் பார்த்தீங்கன்னா இங்கே தான். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் டெஸ்ட் பண்ணியிருக்கு, செகண்ட் டைம் டெஸ்ட் பண்ணியிருக்கு, தேர்டு அண்ட் திஸ் இஸ் தி 4th டைம். ஸோ யூஸ்வலாகவே இந்த 4 தடவையும் பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படிங்கிறனால இந்த டவுன்ஃபால் வந்து எப்போயுமே நீடிக்குமான்னா கொஞ்சம் நாளைக்கு நீடிக்கும். காரணம் என்னென்னா ஒரு எஃபிஷியன்ட் அதாவது ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் வந்து லிக்விடிட்டி கெயின் பண்ணும். ஸோ இந்த லிக்விடிட்டி அதிகமாக கெயின் பண்ணுற வரைக்கும் இந்த ப்ரைஸ் கரெக்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது இந்த ரேஞ்சிலேருந்து நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். அதனால தான் 57,000 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஜோனாக நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இந்த ரேஞ்ச். அப்போது இங்கேருந்து மேக்ஸிமம் க்ரோ ஆனால் இந்த 57,300 வரைக்கும் க்ரோ ஆகும். அங்கேருந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணமே இதுதான், பேங்க் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை வந்து நமக்கு வந்து இதுதான். அங்கேருந்து இப்போ ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு வந்து ஒரு 0.5% கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு இயர்லி க்ரோத் வச்சு நமக்கு பார்க்கும்போது கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த ஆல் டைம் ஹைங்கிற ரேஞ்சில் தான் இருக்குங்கிறனால இங்கேருந்து நமக்கு ஒரு ஷார்ட் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டியில் நிறையா இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு மாறி இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தான், ஏன்னா பாசிட்டிவ் சைடு மாறி இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேற்று வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து 56,000க்கும் 57,000க்கும் நடுவில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது அந்த ரேஞ்சே அப்படியே மாறிடுச்சு. ஸோ இந்த ரேஞ்சு தான் 56,000 அண்ட் 57,000 அங்கேருந்து மாறி அடுத்த ஒரு ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. அண்ட் இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்பவே டவுன்ஃபால் தான் ஆயிருக்கு. அதாவது நெகட்டிவ் சைடு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் வந்துருக்குங்கிறனால மார்க்கெட் இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகுதோ இல்லைனா இந்த இடத்துல வந்து கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் டவுன்ஃபால் 56,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. 57,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சின்ன ரேஞ்சில் ஒரு கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டியில் அதிகமாக இருக்குது. ஸோ என்னதாக இருந்தாலும் புல்லிஷ் மூமெண்ட்ஸ் ஆர் வெரி அன்லைக்லி. அங்கேருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகலாம், இல்லைனா கன்சாலிடேட் ஆகலாம். அண்ட் டவுன்ஃபால் ஆனாலும் 56,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகாது, 56,600 வரைக்கும் தான் டவுன்ஃபால் ஆகலாம். இந்த இன்டர்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், இங்கே வரைக்கும். ஸோ அப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டி நல்லா நான் வச்சுக்கோங்க ஒரு ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது. அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வந்து
எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ டேட்டா பார்த்தோம்னா நமக்கு வந்து எஃப்ஐஐயோட செல்லிங் மார்க்கெட் தான் நமக்கு அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த செல்லிங் வந்து நம்பலாமா அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் நம்பலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஐஐஸோட கேஷ் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால எஃப்ஐஐஸ் எவ்வளோ கொண்டு போயிருக்காங்களோ அதே வந்து டிஐஐஸும் வந்து மேலே கொண்டு போயிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால பேலன்ஸ்டாக இருக்கும். அப்போ நாளையோட மார்க்கெட்டில் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து +2000 crores வந்து டிஐஐஸ் வந்து பாசிட்டிவாக இருக்காங்க. ஸோ இப்போ நெட்டு பார்க்கும்போது நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் ப்ரைஸ் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம என்னதான் இருந்தாலும் காலையில் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால். நன்றி, வணக்கம்.